Hello everyone, this is Precision Grammar Channel. இந்த வீடியோ 10th இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 144ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் பத்தின வீடியோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ்னா என்ன, அது கூடவே பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி புக்ல இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அந்த வீடியோ போட்டாச்சு, ஓகேவா? ஸோ அதை நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா அப்ராப்ரியேட் ப்ரொனவுன்ஸ் வச்சு அந்த கேப்பை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் த கேப்ஸ் வித் அப்ராப்ரியேட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருத்தமான அப்ராப்ரியேட் அப்படின்னா ஒரு பொருத்தமான ப்ரொனவுன்ஸை வச்சு அந்த கேப்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான என்னென்ன ப்ரொனவுன்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஸ் an excellent opportunity அப்படின்னு இருக்கு. அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரொனவுன் தான் வரணுங்கிறது கிடையாது. அந்த கொஷினை வச்சு இந்த சென்டென்சஸ்லாம் வச்சு ஒரு ப்ரொனவுன் தான் வரணுங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரொனவுன்ஸ் தான் வரும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது இந்த கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னன்னா சிறந்த ஒரு அருமையான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சமயம் அப்படிலாம் சொல்லுவோம். இங்க ஈஸ் இருக்கு. ஸோ ஈஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த பத்தி பேசுறது. ஓகேவா? அதாவது சிங்குலருக்கு வரக்கூடிய வெர்ப்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சமயம் அப்படிங்கிறது தான் பத்தி பேசுறோம். அப்போ அங்க ப்ரொனவுனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது இட், திஸ், தட் இது எல்லாமே என்ன அப்படின்னா, சிங்குலருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது. திஸ் அப்படின்னா இது. தட் அப்படின்னா அது. ஸோ இட் இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். திஸ் அப்படின்னாலும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். தட் அப்படிங்கிறது அது ஒரு சிறந்த ஸோ இட், தட் மோஸ்ட்லி அதுன்னு வரும். இப்படி இருக்கும். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்க. ஆஃப் தீஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ் கேன் சால்வ் திஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்கு. இங்க தீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தீஸ் அப்படிங்கிறது பன்மைக்கு, அதாவது ஒரு ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, ஓகேவா? அது தீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான அர்த்தம் இந்த. ஸோ ஆனா இந்த தீஸ் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்த, நபர்களோ இருக்கலாம், பொருட்களோ இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த பத்தி பேசப்ப தீஸ் வரும். இங்க 2 ஸ்டூடண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. 2 மாணவர்கள். ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள். ஆனா 2 பேர் இருக்காங்க. ஸோ ஓகேவா? 2 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களால திஸ் கொஸ்டின சால்வ் பண்ண முடியும். அதாவது தீர்க்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய சென்டென்ஸ்னுடைய அர்த்தம். அதுக்கு என்னென்னன்னா ப்ரொனவுன் வரும் அப்படின்னா, ஈச், எய்தர், நெய்தர், போத், ஒன். அதாவது ஈச் அப்படிங்கிறது அம் ஒருவரும் தனித்தனியா சொல்றாங்க. அதாவது இந்த 2 மாணவர்கள பத்தி தான் பேசுறாங்க. இந்த 2 ஸ்டூடண்ட்ட பத்தி தான் பேசுறாங்க. ஆனா தனித்தனியா ஒவ்வொருத்தவங்கள பத்தி ஈச் அப்படின்னா ஒவ்வொருவரும், ஓகேவா? ஸோ ஒவ்வொருவராலும் இந்த மாணவர்கள்ல ஒவ்வொருவராலும் இந்த கொஸ்டின என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கொஸ்டின சால்வ் பண்ண முடியும். அதாவது தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஈச் யூஸ் பண்ணலாம். எய்தர் அப்படிங்கிறது இந்த 2 மாணவர்கள்ல யாராவது ஒருவரால், ஓகேவா? ஸோ ஒரே ஒருவரால் அத அந்த கொஸ்டின சால்வ் பண்ண முடியும். நெய்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 பேராலயுமே முடியாது. 2 ஸ்டூடண்ட்ஸாலுமே என்ன பண்ண முடியாது? நெய்தர் 2 பேர்ல யாருமே இல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த நெய்தர் வரும். போத் அப்படிங்கிறது 2 விஷயங்கள பத்தி பேசுறப்போ, ஸோ அப்ப 2 பேராலயுமே அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள். அதாவது இந்த 2 ஸ்டூடண்ட்ஸ்ல ஒருவரால் என்ன பண்ண முடியும்னா, சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த ப்ரொனவுன்ஸ்ல எப்படி வேணாலும் எத வேணாலும் நீங்க யூஸ் 3 books have been written by a great Indian writer. அதாவது கிரேட் இந்தியன் ரைட்டர் அப்படின்னா சிறந்த இந்தியன் எழுத்தாளர், ஓகேவா? ஸோ அவரால் புக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு புக் இல்ல. ஸோ நிறைய புக்ஸ சொல்றதுக்கு தான் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நிறைய புத்தகங்கள்னு சொல்றது தான் புக்ஸ், ஓகேவா? ஸோ நிறைய நிறைய புக்ஸ ஒரு சிறந்த இந்தியன் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரால் எழுதப்பட்டது. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ புக்ஸ் அப்படிங்கிறது நெறைய குறிக்கிறதுனால, இங்க தீஸ் இல்ல அப்படின்னா தோஸ் வரும். தீஸும் தோஸும் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய
பொருளையோ, நபர்களையோ பத்தி பேசுறது தான் அந்த தீஸ், தோஸ். ஓகேவா? ஆனா இது வந்து எத குறிக்கும் அப்டின்னா, பன்மைய குறிக்கும். ஓகேவா? புக்ஸ் அப்டிங்கிறது நெறைய புக் இருக்கிறதுனால, ஸோ அங்க வந்து இல்ல வந்து திஸ்ஸோ, தட்டோ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அதெல்லாம் வந்து ஒரே ஒரு பொருள பத்தி பேசுறப்போ வந்து திஸ், தட்லாம். தீஸ், தோஸ் அப்டிங்கிறது இவை, இந்த அப்டிங்கிறது. தீஸ் அப்டிங்கிறது என்னன்னா, இவை, இந்த. தோஸ் அப்டின்னா, அவை, அந்த. தீஸ் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளையோ, நபர்களையோ பத்தி பேசுறது. தோஸ் அப்படிங்கிறது நமக்கு தூரமா இருக்கக்கூடிய பொருளையோ, இல்ல நபரையோ பத்தி பேசுறது தான் தோஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வரும். 4 பாருங்க. ஹேவ் கம் டூ நோ த ட்ரூத் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆ நான் உண்மையை அறிந்து கொண்டேன். ஏன்னா எனக்கு உண்மை வந்து தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? இங்க ஹேவ் இருக்கு இல்லையா? ஸோ ஹேவ் இருக்கிறதுனால இங்க ஐயோ, இல்ல யூவோ, இல்ல வி, தே இந்த 4 ப்ரொனவுன்ல தான் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹேஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அங்க ஹேஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஹீயோ, ஷீயோ, இட்டோ இருக்கும். இங்க ஹேவ் இருக்கிறதுனால இங்க வந்து என்ன வரும் அப்டின்னா, ஐ, யூ, வி, தே தான் வரும். நோ த ட்ரூத் அப்டின்னா, உண்மையை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். இல்லன்னா வந்து உண்மையை அறிய எனக்கு வந்து உண்மையை அறிந்து கொண்டேன். எனக்கு உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 5. ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் பாஸ்டு த எக்ஸாம். ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, நெறைய ஸ்டூடண்ட்ட சொல்றது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தேர்ச்சி பெற்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் என்னுடைய மீனிங். இதுல ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து இவ்ளோ ப்ரொனவுன்ஸும் என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ராப்ரியேட்டா இருக்கும். இதுல வந்து ஒண்ணொண்ணுத்துக்கும் நான் வந்து அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு வந்து எது வந்து எக்ஸாம்லயோ இல்ல எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தா மாரி நீங்க வந்து அந்த ப்ரொனவுன வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆல் அப்படிங்கிறப்போ வரப்போ, ஸ்டூடண்ட்ஸ் ஆல் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னா, அந்த மாணவர்கள எல்லாருமே, அனைத்து மாணவர்களும் பாஸ் பண்ணிட்டாங்க, தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு வரும். போத் அப்டின்னா என்ன அப்டின்னா, சப்போஸ் அங்க வந்து 2 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்டின்னா, ஓகேவா? ஸோ அந்த 2 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா, 2டே 2 ஸ்டூடண்ட்ஸ் இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு ஸ்டூடண்ட் இல்ல. நெறைய ஸ்டூடண்ட் அவங்க 2 பேரா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு மேற்பட்டவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ போத் அப்டிங்கிறதும் வரும். போத்னா 2 ஸ்டூடண்ட்ஸ் பத்தி பேசுறப்போ. ஓகேவா? ஃபியூ அப்டின்னா சிலர். அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல சிலர். ஓகேவா? ஃபியூ அப்டிங்கிறது என்னன்னா, ஃபியூக்கும் ஃபியூக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, ஃபியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, போதுமான அளவு இல்ல அப்படிங்கிறது தான் ஃபியூ. ஃபியூ அப்படின்னா, அதுவும் கம்மி தான். ஆனா நம்மளுக்கு வந்து ஓரளவு எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்தாலுமே, ஓரளவு தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு வரும். ஃபியூங்கிறது அத விட கம்மியா. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபியூ வரும். ஃபியூ அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலுமே, அது வந்து ஓரளவு திருப்தியா இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபியூ. சம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா சில. சில மாணவர்கள் ஸ்டூடண்ட்ஸ்ல சில பேரு. மெனி அப்டின்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல அந்த மாணவர்கள்ல நெறைய பேரு. பல பேர். அப்படி மோஸ்ட் அப்டின்னா, பெரும்பாலும். அந்த மாணவர்கள்ல பெரும்பாலும். நன் அப்டின்னா, யாருமே இல்ல, எதுவுமே இல்லைங்கிறது தான் நன். ஓகேவா? அந்த மாணவர்கள்ல யாருமே வந்து என்ன பண்ணலாம்னா, பாஸ் ஆகல அப்படிங்கிற மாரி. செவரல்னாலும் வந்து என்ன அப்டின்னா, பல அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஆ அப்ராப்ரியேட் ப்ரொனவுன்ஸ் தான். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேவா? அடுத்து 6. ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் கைட் யூ. ஸோ இதில என்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இதுலயும் 5ல பார்த்த மாரி தான். அதாவது இதுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அப்டிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யாரு? ஸோ யார் யாரு அப்டின்னா, ஆம் சம் அப்டின்னா சிலர். ஓகேவா? ஸோ சிலர் அப்டிங்கிறது தான் சம். ஆல் அப்டின்னா அனைவரும். உங்க நண்பர்கள் இருக்காங்க அப்டின்னா, அது எத்தன பேரா இருந்தாலும் சரி, அனைவராலயும் உங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியும் அப்டிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, ஃபியூ. ஃபியூ, ஃபியூ இது எல்லாமே என்ன? ஃபியூனா சிலர், கொஞ்சம் கம்மியா. ஃபியூனா அதுக்கும் கம்மியா இருக்கிறது தான் ஃபியூ. ஓகேவா? ஸோ ஃபியூங்கிறது ஆ நம்ம எதிர்பார்த்தத விட கம்மியா, ஆ ஃபியூ அப்படிங்கிறது ஓரளவு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஃபியூவ விட தாண்டி கொஞ்சம். அதுவுமே கம்மியா தான். ஓகேவா? ஸோ அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்ன? மோஸ்ட் யூஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெரும்பாலானோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி. மோஸ்ட் அப்படி இல்லன்னா மெனி. ஓகேவா? மெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவுமே நெறைய, ஆ பலர் அப்படிங்கிறது. அப்புறம் நன் அப்படின்னா, நன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை தான் நன். ஓகேவா? நன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் கைட் யூ அப்படின்னா, உங்கள் நண்பர்களில் யாருமே வழிகாட்ட முடியாது அப்படிங்கிற மாரி. அப்புறம் செவரல் அப்படிங்கிறதும் செவரல் அப்படிங்கிறது பல தான். அடுத்தது எனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
யாராவது ஒருவர். ஸோ ஓகேவா? அதாவது உங்க நண்பர்களில் யாராவது ஒருவர். ஓகேவா? அவங்க யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து வழிகாட்டலாம் அப்படின்னு. ஈச் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, உங்க நண்பர்களில் ஒவ்வொருவராலும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஓகேவா? ஈச் அப்படிங்கிறது ஒருவரையும் தனித்தனியா சொல்றது. ஒவ்வொருவரையும். ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, உங்க நண்பர்களில் ஒருவரால். ஓகேவா? ஸோ ஒன். இந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம எய்தர். எய்தர், நெய்தர் இது எல்லாமே வந்து 2 விஷயங்களுக்கு, அதாவது 2 ஆ விஷயங்கள பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ணலாம். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து எய்தர் அப்டின்னா என்னன்னா, எய்தருக்கு என்ன அர்த்தம்? ஓகேவா? EITHER இருக்கு இல்லையா? எய்தர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, 2 விஷயங்கள்ல ஒரு விஷயம். 2ல் 1 அப்டின்போம் இல்லையா? ஸோ அதுதான் எய்தர் அப்டிங்கிறது. ஓகேவா? உங்க நண்பர்கள்ல ஒருத்தவங்களால உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்டின்னு. நெய்தர் அப்டின்னா 2 விஷயம் 2 இருவராலும் முடியாது அப்படிங்கிற மாரி. 2 நபர்களும் இல்லை அப்படிங்கிறது. நெய்தர் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். NEITHER ஓகேவா? ஸோ அதுல வந்து அது அந்த இது எல்லாமே வந்து இதுக்கு பொருந்துற மாரி தான் இருக்கும். இந்த சென்டென்ஸ்க்கு எது வந்து சரியா இருக்கோ, எக்ஸாம்லயோ எது கரெக்ட்டா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். 7 இஸ் யுவர் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் லைஃப். அது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கதை ஓகேவா? உங்களுடைய கதை யுவர் ஸ்டோரினா உங்களுடைய கதை. பேஸ்ட் ஆன்னா யுவர் ரியல் லைஃப் அப்படின்னா உங்களுடைய இல்ல உன்னுடைய உண்மையான இல்ல நிஜ வாழ்க்கைய அடிப்படையாக வச்சு இந்த உன்னுடைய கதை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ இங்க என்ன இருக்கு? ஈஸ் இருக்கு. ஈஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப். ஸோ அதனால இங்க வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆ கதை. அதாவது ஒரே ஒரு விஷயத்த பத்தி சொல்லுது இல்லையா? ஸோ அப்போ இங்க திஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது. ஓகேவா? இது திஸ் அப்படி வந்துச்சு. திஸ் இருக்கும் அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் லைஃப். உன்னுடைய இல்ல உங்களுடைய நிஜ வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து இந்த கதை. இது வந்து உன்னுடைய கதை அப்படிங்கிறது. இது உன்னுடைய கதை. அப்படி இல்லன்னா தட் வரலாம். இல்ல இட் கூட ப்ரொனவுனா வரலாம். அடுத்து 8 பாருங்க. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கைட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, யூ. அதாவது என்ன அப்படின்னா, என்ன ப்ரொனவுன்னா யூ. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, உங்கள் நண்பர்களில் அனைவரும் வில் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கு வரக்கூடிய வார்த்தை இல்லையா? ஸோ கைடு அப்படிங்கிறது வழிகாட்டுறது. ஸோ இங்க வந்து உன்னை, உங்களுடைய நண்பர்கள் அனைவரும்னா, உன்னை இல்லன்னா உங்களை உங்களுக்கு இல்ல உனக்கு அப்படிங்கிறப்போ, அங்க வந்து என்ன வரும்? என்ன ப்ரொனவுன் வரும் அப்படின்னா, குறிக்கக்கூடியது யூ தான். இது எல்லாமே எனக்கு அப்படின்னும் இருக்கலாம். அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு இந்த மாரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால, அந்த அந்த சென்டென்ஸ்ல அதுக்கு தகுந்தா மாரி அது என்னென்னலாம் ப்ரொனவுன்ஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க அத வந்து எடுத்து நீங்க எழுதிக்கலாம். பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, யூ இருக்கு. அதாவது உனக்கு இல்லன்னா உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அந்த மாரி வரும். இல்ல ஹிம், ஆ ஹர் அந்த மாரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்து அத போட்டுக்கலாம். 9 பாருங்க. ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் கம் டூ விசிட் யூ. இது வந்து என்ன அப்படின்னா, ஆ உங்களுடைய அதாவது ஹிஸ் அப்படின்னா என்ன? அவருடைய, அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் கம் டூ விசிட் யூ. ஓகேவா? உன்னைல உங்களை பார்க்க வருவார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அவனுடைய ஓகேவா? அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல சிலர். அப்படிங்கிறப்போ சிலர் அப்படின்னா சம். ஓகே. எஃப்யூ அப்படி கூட வரலாம். அப்புறம் ஆல் யூஸ் பண்ணலாம். ஆல்னா அனைவரும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும். மோஸ்ட் மோஸ்ட் என்ன? பெரும்பாலானோர் அந்த மாரி. அதுக்கப்புறம் நன் ஓகேவா? நன் அப்படின்னா யாரும் இல்லை. ஸோ யாரும் இல்ல அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த மாரியும் வரலாம். நன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் கம் டூ விசிட் யூ அப்படின்னா, ஆ யாருமே அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அப்புறம் செவரல் யூஸ் பண்ணலாம். பல. எனி அப்படின்னா எனி ஆஃப் யாராவது ஒருவர் அவங்களும் வரலாம். ஈச் அப்படின்னா ஒவ்வொருவரும். ஓகேவா? ஒன் அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்ல ஒருவர். ஓகேவா? அதே மாரி ஃபியூ யூஸ் பண்ணலாம். சிலர் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அந்த கொஷின்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்தது 10 ஆஃப் தோஸ் புக்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. தோஸ் புக்ஸ் அப்படின்னா என்ன? தோஸ் அப்படிங்கிறது ஒரு பன்மைக்கு, அதாவது ப்ளூரல குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தோஸ். நிறைய பொருட்கள் இல்ல நிறைய நபர்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு தூரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ தோஸ் புக்ஸ் அப்படின்னா என்ன? புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புக் இல்ல. நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ நிறைய புக் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அங்க தோஸ் இருக்கு. அப்போ நிறைய புக்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு
உதவியா இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? சம்னா என்ன? சில, ஆல், மெனி இந்த மாதிரி. few, none, each, எய்தர், நெய்தர் அந்த மாரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 11 is your bag, you can take it anytime. ஓகேவா? இது என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேக் எனி டைம்னா எப்போ வேணுமானாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ ஈஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஈஸ் வந்ததுன்னா அப்படின்னா சிங்குலர். அப்போ திஸ்ஸா இருக்கலாம், இட்டா இருக்கலாம், இல்ல தட்டா இருக்கலாம். இந்த 3 ப்ரொனவுன் தான் சிங்குலரை குறிக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ். திஸ் அப்படிங்கிறது இது, இட்டுங்கிறது அது, திஸ் அண்ட் தட் இது 2மே என்ன அப்படின்னா இது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இது உங்களுடைய பேக். அதை நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய பேக். அதை நீங்க எப்போ வேணாலும் எந்த நேரத்திலும் ஸோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அடுத்து himself is responsible for the downfall of his life. அதாவது he அப்படிங்கிறது என்ன இங்க அப்படின்னா சப்ஜெக்ட். இங்க himself அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். என்ன ப்ரொனவுன் அப்படின்னா himself அப்படிங்கிறது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாவும் இருக்கும், எம்ஃபாடிக் ப்ரொனவுனாவும் இருக்கும். ஆனா இந்த சென்டென்ஸ்க்கு இது வந்து himself அப்படிங்கிறது எம்ஃபாடிக் ப்ரொனவுன். அதாவது அவனே, தானே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ அவனே அவனுடைய வாழ்க்கை. ஸோ ஹிஸ் லைஃப் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு பொறுப்பு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ அப்போ ஹி அப்படிங்கிறது அவன். ஓகேவா? அவன் அப்படிங்கிறது ஒரு மேனோ இல்லை ஒரு பாயோ குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ ஹி இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க ஹிம்செல்ஃப் வரும். ஹிம்செல்ஃப் அப்படின்னா ஹீயை குறிக்கக்கூடிய ஒரு எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். அவனே அப்படிங்கிறது. ஓகேவா? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இதே தான் வரும். பட் இந்த சென்டென்ஸ்க்கு ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். அவனே அவனுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு அவனே காரணம், அவனே பொறுப்பு அப்படிங்கிறப்போ இங்க வந்து ஹிம்செல்ஃப் வரும். ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ் பத்தின வீடியோ அது எப்படி எப்படி எங்கெங்க யூஸ் ஆகும், அதனுடைய அர்த்தம் என்ன, ஒவ்வொரு ப்ரொனவுன்ஸ்க்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸை இணைக்க சொல்லியிருக்காங்க. ஜாயின் த சென்டென்ஸ் யூசிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வச்சு சென்டென்சஸை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இணைக்க சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய 2 பகுதியை 2 பார்ட்டை இணைக்கிறதுக்கு வரக்கூடிய ப்ரொனவுன் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஓகேவா? 2 சென்டென்ஸையோ அதாவது 2 வாக்கியமையோ இல்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல 2 பகுதியை இணைக்கக்கூடிய வார்த்தை, இணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இல்ல இணைக்கிறதுக்கு வரக்கூடியதான் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஹ் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுன் அதாவது பெயர்ச்சொல்லை பத்தின தகவலை கொடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐ ஹாவ் எ புக், இட் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். அதாவது ஐ ஹாவ் எ புக்னா என்னிடம் ஒரு புக் இருக்கு, என்கிட்ட நான் ஒரு புக் வச்சிருக்கேன். இட் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரால் அது எழுதப்பட்டது, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸை ஜாயின் பண்றப்போ இங்க அந்த புக்கை பத்தி பேசுறதுனால ஓகேவா இந்த விச்சும் தட்டும் வந்து இந்த இந்த 2 ப்ரொனவுன் விச் இல்லைன்னா தட் வரும். இந்த விச்சும் தட்டும் ஒரு பொருளையோ இல்ல வந்து ஒரு நபரையோ குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இங்க வந்து புக் அப்படின்னு இருக்கு. புக் அப்படின்னு இருக்கிறதுனால விச் தட் இப்போ இது வந்து ஒரே சென்டென்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ஐ ஹாவ் எ புக் விச் தட் விச் யூஸ் பண்ணலாம் தட் யூஸ் பண்ணலாம். அது இங்க இந்த 2 சென்டென்ஸ் இருக்கிறது ஒரே சென்டென்ஸ் ஆயிடுச்சு. அந்த புக்க பத்தி அடுத்தது வருது. அந்த தகவல் என்ன அப்படின்னா அது ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த புக்கு குறிக்கிறதுக்கான ப்ரொனவுன் விச் இல்லைன்னா தட். அடுத்தது கவிதா இஸ் மை டீச்சர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஷீ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். கவிதா அப்படிங்கிறவங்க என்னுடைய டீச்சர், ஸோ என்னுடைய ஆசிரியை. ஓகேவா? ஷீ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் அப்படின்னா அவங்க ஸோ அந்த கவிதா அப்படிங்கிற பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்குறாங்க, டீச் பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் இல்லையா? இங்க
இந்த 2 சென்டென்ஸ ஜாயின் பண்றதுக்கு இந்த ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். டீச்சர் அப்படிங்கிற பெர்சன குறிக்கிறதுக்கு ஹூ வரும். ஓகேவா? நபர குறிக்கும். ஒரு நபர் வந்து ஒரு செயல் செய்றாங்க. ஒரு பெர்சன் வந்து ஒரு ஆக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அங்க வந்து என்ன வரும்னா ஹூ வரும். ஓகே. அப்ப இங்க டீச்சர குறிக்கனால இங்க வந்து ஹூ வருது. அதாவது அந்த டீச்சர பத்தின ஒரு தகவல். என்ன தகவல் அப்டின்னா, இங்கிலீஷ் எங்களுக்கு கத்து தராங்க. அதுதான் அதனுடைய தகவல். ஸோ, அத வந்து இந்த ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டீச்சர பத்தின ஒரு தகவல். முன்னாடி இருக்கக்கூடிய நவுன பத்தின ஒரு தகவல சொல்லுது. இவ 2த்தையும் வந்து என்ன பண்ணுது அப்டின்னா இணைக்குது. அடுத்தது பாருங்க. திஸ் இஸ் வருண். ஹிஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்க்கிடெக்ட். திஸ் இஸ் வருண் அப்டின்னா என்னன்னா, இவர் வந்து இல்ல இது வருண். ஓகேவா? அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இது வருண். ஹிஸ் ஃபாதர்னா அவருடைய ஃபாதர் ஆர்க்கிடெக்ட் அப்படின்னா என்னன்னா கட்டிடக் கலைஞர். அது அந்த மாரி. ஸோ, இங்க ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிறது என்னன்னா, வருணுடைய ஃபாதர். அதாவது அவருடைய ஃபாதர்ன்னு இருக்கு. அப்போ ஒரு உரிமை ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்சனுடைய உரிமையை குறிக்கக்கூடிய ப்ரொனவுன் என்ன அப்படின்னா, ஹூஸ் அப்படிங்கிறது தான். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படிங்கிறது தான். கொஷினா கொஷினுக்கு யூஸ் பண்ணும்போது ஹூஸ் அப்படின்னா யாருடைய. ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்துச்சு அப்படின்னா, ஹூஸ் அப்படிங்கிறது உரிமையை குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? இங்க வருணுடைய அப்பா. ஸோ திஸ் இஸ் வருண் ஹூஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்க்கிடெக்ட் அப்படின்னா, வருணுடைய அப்பா ஆர்க்கிடெக்ட் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஹூ அப்படிங்கிறது ஒரு பெர்சன் ஒரு ஆக்ஷன பண்றாங்க. ஒரு செயல் பண்றாங்கங்கிறப்போ ஹூ வரும். இல்லன்னா, அவங்க தான் அந்த நபர் அப்படிங்கிறப்போ ஹூ வரும். ஹூஸ் அப்படிங்கிறது ஒருவருடைய உரிமைய குறிக்கிறதுக்கு அங்க ஹூஸ் வரும். ஓகே. 4. She invited most of her friends. They attended the party. ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, she invited most of her friends அப்படின்னா அவளுடைய ஓகேவா? ஹர் அப்படிங்கிறது அவளுடைய நண்பர்கள்ல பெரும்பாலானோர ஓகே. she அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிறது என்ன? இன்வைட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா அழைத்தாள். ஓகேவா? ஸோ அழைத்தார்கள். தே அட்டெண்டட் த பார்ட்டி அப்படின்னா அவர்கள் பார்ட்டியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்கெடுத்தார்கள், கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அட்டெண்டட் அப்படிங்கிறது. ஸோ இது 2 சென்டென்ஸையுமே இணைக்கக்கூடியதுக்கு ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஷி இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸை பத்தின ஒரு தகவல். அதாவது ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டியை அட்டென்ட் பண்ணாங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது கிவ் மீ a பென் டு ரைட் a லெட்டர். இட் வாஸ் கிஃப்டட் டு யூ ஆன் யுவர் பர்த்டே அப்படின்னா, கிவ் மீ a பென் டு ரைட் a லெட்டர். அதாவது எனக்கு ஒரு பென். ஓகே. எனக்கு ஒரு பென் கொடு. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா லெட்டர் எழுதுறதுக்காக. ஓகேவா? எனக்கு ஒரு பென் லெட்டர் எழுதுறதுக்காக எனக்கு ஒரு பென் குடுங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாக்கியத்துக்கான அர்த்தம். இட் வாஸ் கிஃப்டட் டு யூ ஆன் யுவர் பர்த்டே அப்படின்னா, உன்னுடைய பர்த்டே அப்போ, உன்னுடைய பிறந்தநாள் அப்போ உனக்கு கிஃப்ட்டா வந்தது இல்லையா? பரிசளிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். 2வது சென்டென்ஸினுடைய அர்த்தம். ஸோ அப்போ இங்க என்ன அப்படின்னா, பெண்ண பத்தி தான் ஒரு தகவல் தெரியணும். என்ன தகவல் அப்டின்னா, எனக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பென் கொடு. அந்த பெண்ண பத்தி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, கிஃப்டட் அந்த ல எப்படி சொல்றது? பர்த்டே அப்போ உனக்கு பரிசளிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்டின்னா, பென்னு தான். ஓகேவா? ஸோ அப்போ பென்னுக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா, தட் வரும். கிவ் மீ a பென் தட் வாஸ் கிஃப்டட் டு யூ ஆன் யுவர் பர்த்டே டு ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். டு ரைட் லெட்டர்ங்கிறது லாஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கணும். அதாவது பெண்ணை தான் வந்து அந்த பர்த்டே அப்போ என்ன பண்ணாங்கன்னா பரிசளிக்கப்பட்டுச்சு. பெண்ணை தான் பரிசளிக்கப்பட்டுச்சு. லெட்டர் கிடையாது. லெட்டர் எழுதுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறோமே தவிர, இது வந்து பென்னு தான் வந்து கிஃப்ட்டா வந்திருக்கு. பர்த்டே அப்போ வந்த பெண் பெண் தான் எனக்கு லெட்டர் எழுதுறதுக்கு வேணும். ஸோ அப்போ வந்து பெண்ண குறிக்கிறதுக்கு இல்லன்னா தட் எங்க வரணும்னா, பெண்ணுக்கு பக்கத்துல வரணும். அந்த சென்டென்ஸ் லாஸ்ட்ல டு ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது ஐ ஹாவ் சோல்டு தி ஹவுஸ். இட் வாஸ் லொக்கேட்டட் அட் த பேங்க் ஆஃப் அ ரிவர். அதாவது ஐ ஹாவ் சோல்ட் த ஹவுஸ் அப்படின்னா நான் ஹவுஸ வீட்டை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணிட்டேன். சோல்டு அப்படின்னா வித்துட்டேன் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த ஹவுஸ் வந்து ரிவர். ஓகேவா? ரிவர் ஆற்று இருக்கு இல்லையா? ஸோ ஆறினுடைய கரையில என்ன இருக்கு அப்படின்னா அங்க இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ பத்தின ஒரு தகவல்.
இட் வாஸ் லொக்கேட்டட் அப்படின்னா அமைந்துள்ளது. இங்க ஹவுஸ் பத்தின ஒரு தகவலை சொல்லக்கூடிய ப்ரொனவுன் என்ன? விச், விச், தட் இது 2மே வந்து பொருள், அதாவது திங்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிக்கலாம், நபர்களையும் குறிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹவுஸ பத்தின தகவல் சொல்றதுனால ஐ ஹாவ் சோல்ட் த ஹவுஸ் விச் ஆர் தட் வாஸ் லொக்கேட்டட் அட் த பேங்க் ஆஃப் அ ரிவர் அப்படிங்கிறது எனக்கு இந்த இதுக்கான இந்த சென்டென்ஸ்க்கான ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது ஹியர் இஸ் யுவர் வாட்ச், இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹியர் இஸ் யுவர் வாட்ச் அப்படின்னா உங்களுடைய வாட்ச் இது. ஹியர் இஸ் யுவர் வாட்ச், இதோ உங்களுடைய வாட்ச். கார்டன், கார்டன் என்ன? தோட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அங்க தேடினதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான். இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன் அப்படின்னா கார்டன்ல கண்டெடுக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ வாட்ச குறிக்கும். இது வாட்ச் அப்படிங்கிறது என்ன? ஒரு திங், ஒரு பொருள் இல்லையா? ஸோ அப்போ அங்க என்ன வரும்னா விச் இல்லைன்னா தட். ஹியர் இஸ் யுவர் வாட்ச் விச் ஆர் தட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். ஓகேவா? அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும், விச் கொடுத்துருக்காங்களோ இல்லை தட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை எப்படி எடுத்துக்கலாம். விச் யூஸ் பண்ணிக்கலாம், தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ப்ரொனவுன்னா என்ன, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.